சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை நீ மனதில் நினைத்து கொண்டு சாய் அப்பா காண்பித்த பணத்தை தொட்டு வந்திருக்கின்ற என் குழந்தையே, நிச்சயமாக நான் சொல்லும் இந்த தேதியில், இந்த கிழமையில் நீ விரும்பி நிற்கின்ற அந்த பணம் எவ்வளவோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். சாயப்பா, இதுவெல்லாம் என்ன விளையாட்டா? நீ எனக்கு ஆசை காட்டுகிறாயா? இப்படியெல்லாம் சொன்னால் மட்டும்தான் நான் உன் வார்த்தைகளை கேட்டு விடுவேன் என்று நினைத்தாயா? நீ என்னுடைய பணத்தை விளையாடாதே. அது என் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற கஷ்டம் என்னவென்று எனக்குத்தான் தெரியும். என்னுடைய உணர்வுகளோடு நீ விளையாடுவாயானால் நிச்சயமாக இது என்றும் எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கும். அதனால் எந்த நிலையிலும் நீ என்னுடைய அன்பை மட்டும் தவறாக நினைத்து விடாதே. பணத்தை நான் எப்படியும் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கின்ற என் குழந்தையே, நிச்சயமாக உனக்கு சாயப்பா ஒன்று சொல்கின்றேன். உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடுபவன் உன் அப்பா நான் அல்ல. உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நேரம் என்ன கிடைக்க வேண்டுமோ அது அந்த நேரம் நிச்சயமாக கிடைக்கும் என்று அப்பா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அதுபோலத்தான் உன்னுடைய தேவைகள் எல்லாமும் நிறைவேறிய வேண்டிய நேரம், நீ விரும்பியது எல்லாம் உன் கைகளில் கிடைக்க வேண்டிய நேரம், ஒவ்வொன்றையும் உனக்கு நான் உணர்த்தி சொல்ல வேண்டிய நேரம், இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அதிலிருந்து நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு நான் நிறைவாக கொடுக்க வேண்டிய நேரம். இந்த அப்பா எதையுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என் குழந்தை, நீ எதையுமே விட்டு விட்டு வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு கவலை விற்க வேண்டுமா? நான் தருவேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாக தந்து விடுவேன். உன்னுடைய உழைப்பு, அதாவது உன்னுடைய உழைப்பு அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. போதும், வீண் போகாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகள் எப்பொழுதுமே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உணர்ந்து உனக்காக நான் கொடுக்கின்ற அத்தனை சந்தர்ப்பங்களையும் புரிந்து கொண்டு என் குழந்தை, நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே நடந்து முடிந்ததையெல்லாமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கென்று எடுத்துச் சொல்லும் காலம். இனி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கலங்கி தவிக்காதே. உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை தருகிறேன் என்று ஆசை வார்த்தையை சொல்லி என் குழந்தை ஏமாற்றுவேன். நான் உன் அப்பா அல்லவா? இந்த சாயப்பா என் மீது நீ நம்பிக்கை கொண்டிருந்தது உண்மையென்றால் மட்டுமே நீ நினைத்தது நடக்கும் என்பதனை மறக்காதே. என்னை சந்தித்தாலோ நான் தரமாட்டேன் என்று எண்ணினாலோ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எதுவும் உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை என் குழந்தை நீ சிந்தித்ததற்கெல்லாம் உனக்கு சரியான பலன்களை கிடைக்க நான் எப்பொழுதும் உன்னோடு உடன் வருவேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய யோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி தர நான் எப்பொழுதுமே உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வேண்டும். சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை விட நம்முடைய உழைப்பு எவ்வளவு இருக்கின்றது, நம்முடைய முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் எத்தனை இருக்கின்றது, அதற்கான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குமா என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். உழைப்பும் இல்லாமல் முயற்சி இல்லாமல் பணம் மட்டும் கிடைக்க வேண்டும் என்றால் அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி நடக்கும் என்பதை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். சாயப்பா எதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னின்று உன்னை காயப்படுத்த எண்ணியது கிடையாது. இந்த சாயப்பா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உனக்கு எப்பொழுதுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்க கூடியவன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. கனவு கண்டால் மட்டும் போதுமா? அந்த கனவுகளை நிறைவேற்றும் பொருட்டு நீ பல முயற்சிகளையும் செய்திருக்க வேண்டும். உன் கனவு அப்பொழுது நிச்சயமாக மெய்ப்படுவதை நீ புரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்தது போல எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்களும் நடக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த பல உண்மைகள் உனக்கு மிக சரியான புரிதலை கொடுக்க வேண்டும். பல தேவை இந்த மனிதர்களுக்கு எத்தனை அவசியம் என்பதை சாயப்பா நான் அறிவேன். இந்த பணம் என்ற ஒன்று இருந்துவிட்டால் போதுமா? மன நிம்மதி வேண்டாமா? பணம் கிடைக்கும் பொழுது நோயில்லாத வாழ்க்கையும் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம் கைகள் பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியும்.
உடல் முழுக்க நோயை வைத்துக்கொண்டு நீ எத்தனை எத்தனை கோடி செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் நிம்மதியாக ஒரு வாய் உணவு கூட உன்னால் உண்ண முடியாது. அதனால் தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை நீ கேட்கிறாய் என்றால் அதை தெய்வமே முன்வந்து உனக்கு தருகிறது என்றால் நோயில்லாத வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வத்தையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும். அதனால்தான் காலதாமதம் ஆகிறது. காலதாமதம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு தந்திடும். உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களையெல்லாம் உனக்கு நிலைப்படுத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும். மனமுடைந்து என் குழந்தை நீ வேண்டி நிற்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்து விட்டதை என்று என்று நீ நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த கஷ்டங்களையும் மகிழ்ச்சியையும் நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உண்மைகளுக்கு உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இருந்து விட்டால் அது போதும். நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் நமக்கான விஷயங்களை நம் கண்முன்னால் நடத்தி கொடுத்து நம்மை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களை நீ சந்தித்து இந்த வாழ்க்கையில் எத்தனையோ உண்மைகளை எல்லாம் கடந்து நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக நீ செய்யும் பொருட்டு உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைகளை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீ ஒன்றை உணர்ந்து கொள். சாயப்பா பணத்தை தொடச் சொன்னவுடன் நீ நம்பிக்கையோடு தொட்டிருந்தாய். ஆனால் சொல்வது நம் அப்பா நாம் நம்பிக்கையோடு தொட வேண்டும். நாம் எப்பொழுதும் எதை நினைக்கின்றோமோ அது நம் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது போல சாயப்பா சொன்னதை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அதை நீ தொட்டிருந்தாய். ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நீ செய்த முயற்சிகளுக்கான பலன்கள் உனக்கு கிடைக்கத் தொடங்கும். அதனால் நீ நம்பிக்கையோடு தொட்டிருப்பது உண்மை என்று நான் நம்புகின்றேன். எதையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் குறைத்து சொல்லிவிடக்கூடாது. உன்னை தேடி வரும் எல்லாவற்றிலுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளும் கிடைக்கப் பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடப்பதாக இருக்கிறதோ நான் எதை எதை தருவதாக இருக்கிறதோ என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? எல்லாவற்றிலுமே இந்த சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயத்தை நீ நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும். எதற்காகவும் நீ வருந்தி வேதனைப்பட நிற்காது. எதற்காகவும் நீ கலக்கம் கொண்டு தவிக்காதே. இந்த சாயப்பா உனக்கு முன் நின்று நடத்துகின்ற எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு புரிய வைத்து மன நிறைவோடு உன் கைகளில் ஒப்படைக்க வருவேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதுமல்லவா? இந்த நேரம் நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளின் நம்பிக்கையை உருவாக்கி அடுத்தடுத்த சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று சொல்லித்தரும். மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை தந்து உன்னை வாழ வைக்கும். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நிச்சயமாக பெருந்தன்மையோடு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா எத்தனையோ முறை உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இதிலிருந்து உனக்கு சாமர்த்தியமான பல விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு தெளிவான பல உண்மைகள் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கென்று தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ கலங்காதே, எதற்கும் வருந்தாதே. ஒரு பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அது உனக்கு சந்தோஷமாக இருக்கப் போகிறது. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? சற்றென்று ஒரு நொடியில் என் குழந்தை நீ நிச்சயமாக ஆசைப்படுவதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ பக்குவப்படுத்தி கொண்டிருந்தாலே அது போதும். சாயப்பா உனக்காக சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உனக்கென்று என்ன தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ நம்பிக்கையோடு பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எவ்வளவு விஷயங்களை தாண்டி நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். எவ்வளவு உண்மைகளை தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இனி நடக்கும் எல்லாவற்றிலும் உனக்கு விரும்பியபடி மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷங்களையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணரத்தான் போகின்றாய். சாயப்பா சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பண தேவைகளை நான் நிச்சயமாக உனக்கென்று கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன். உனக்கென்று ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி தர நான் நினைக்கின்றேன். எதிர்பாராத பல விஷயங்களை நான் உனக்கு உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே. இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லி பதறாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும்
நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வது, நான் இருக்கும்பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே மன நிறைவோடு புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் நாம் கலங்குகின்ற தருணங்கள் வரும்போது, எல்லா சூழ்நிலையுமே நாம் வருத்தப்படுகின்ற ஒரு நிலை வரும்பொழுது, நிச்சயமாக அதை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கும் ஒரு சில புரிதல்கள் கிடைக்கும். இந்த பணம் நமக்கு இப்பொழுது கிடைப்பது நியாயம். அதாவது இந்த பணம் நமக்கு இப்பொழுது கிடைப்பது நியாயம்தானா? உண்மையாகவே இதற்கான தகுதி நம்மிடம் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான உழைப்பாலும் உண்மையான நம்பிக்கையினாலும் நீ பெற்றுக்கொண்ட அந்த பணம் உன்னை விட்டு எப்பொழுதுமே செல்லாது. அதே நேரம் பொய்யாகவும் மற்றவர்களுடைய கஷ்டங்கள் ரசித்தும் மற்றவர்களுடைய சந்தோஷங்களை பறித்தும் அவர்களிடமிருந்து நாம் பிடுங்கிக் கொள்கின்ற எந்த ஒரு பணமும் நமக்கு நிலைக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் என் குழந்தை உனக்கு நான் நடத்தி தரக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து, சாயப்பா உனக்கு எதை நடத்துவதாக இருந்தாலும் அதை உனக்கு நான் சரியாகவே நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உனக்கு மேலும் மேலும் மன உறுதியையும் மேலும் மேலும் மன புரிதலையும் கொடுக்கும். உன்னை பலவிதமான சூழ்நிலைகளில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே புரிய வைத்துவிடும். உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை எல்லாமும் அந்த நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்துவிடும். அப்பாவின் மீது நம்பிக்கை, நீ வணங்குகின்ற தெய்வங்களின் மீது நம்பிக்கை, நினைத்தவுடன் எல்லாம் நடக்கும் என்று நினைக்காதே. நீ நினைத்தது எல்லாம் ஒரு நாள் நடக்கும் என்று நம்பு. தெய்வம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நமக்கு இதை கொடுக்காமல் காக்க வைத்திருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற சந்தோஷங்களை நமக்கு கொடுக்க முன் வரும் பொழுது, அந்த நேரம் அத்தனையும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய். சாய் அப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று. அப்பாவிற்கு தெரியும். எப்பொழுது இந்த பழக்கங்கள் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்று இந்த பணம் இல்லாத பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் என்னவென்று புரிந்து, பணம் வரும்பொழுது நிச்சயமாக இவர்களை எல்லாம் யார் என்று நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இல்லாத பொழுது என்னை தேடி வராதவர்கள் உன்னிடம் இருக்கும்போது நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருவார்கள். உன்னிடம் இருக்கும்போது நிச்சயமாக உன்னை தேடி வந்து எல்லா நிலையிலும் உனக்கு உதவி செய்வதாக நடிப்பார்கள். நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? பணம் படைத்தவனை தேடித்தான் எல்லோரும் வருவார்கள். ஆகையால் நீ யாரையும் நம்பாதே. பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லை என்றால் ஒரு பேச்சு என்று இருப்பார்கள். ஆகையால் நீ எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருந்து விட்டு போ. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.